பிறக்கிறதுக்கு முன்னால அந்த கருவுல இருக்கிறப்ப அப்படியே வயிறு பெருசாகி அப்படி இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கிறப்ப எல்லா திமுக காரங்களும் போய் அந்த வயிற்றுக்கிட்ட போய் என்ன குழந்தை பிறக்க போற குழந்தைய இனிமேல் நீ திமுகவில் தான் இருக்கணும், உனக்கு திமுக தான் நல்லாட்சி செய்யும் அப்படின்னு சொல்லணும். விஜயை பாருங்களேன், அப்படி போட்டு அப்படி உட்கார்ந்துருக்கப்ப அந்த மங்களகரமா அப்படி மஞ்சளை வச்சிருக்கப்ப அப்படி மாமா விஜய் மாமா அப்படின்னு ஒரு பொண்ணுங்க சொல்லுது. அதான் சொல்றேன், அந்த டெய்லி தலைமைச் செயலகத்துக்கு போகிறாரு, அங்க வேலை பாக்குறாரா இல்லையா பாக்குறாரு, அதான் மாமா வேலை பாக்குறாரா இல்லையான்னு கேட்டேன். மாமா வேலை பாக்குறாரு மாமா கிடையாது, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு மாமா கிடையாது, நீங்க ஒண்ணு மாமான்னு சொல்லக்கூடாது. இப்ப முதல்வர் ஆவறதுக்கு முன்னால வரைக்கும் பொண்டாட்டியோட இருந்தாரு. இப்ப முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப த்ரிஷாவோட இருக்காரு. நீங்க பாத்தீங்களா த்ரிஷாவோட இருக்காரா? த்ரிஷாவோட இருக்காருன்னா நீங்க பாத்தீங்களா? ஏங்க த்ரிஷா கூட ரூமுக்குள்ளார எப்படி இருந்தாங்கலாம் நமக்கு தெரியாது. ஒரு நட்பு ரீதியா தான் இருக்காங்க. அத போய் நீங்க எப்படி பேசுறீங்க? ஐயோ நானும் அத தாங்க சொல்றேன், நானும் நட்பு ரீதியா தாங்க சொல்றேன். நம்மள்ட்ட ராஜ்மோகன் இருக்கிற அறிவு நமக்கு இருக்குதா? ஆமா, அசிஸ்டன்ட் டைரக்டரா டீக்கு சிங்கி அடிச்சு சுத்திட்டு இருந்தான், இப்ப என்ன சொல்றது மினிஸ்டர் ஆயிட்டான். அந்த மாதிரி ஒரு லக் எவனுக்கு கிடைக்கும்? அது மாதிரி நமக்கு எல்லாம் கிடைக்கல. ஆமா, தனுஷ கட்சி ஆரம்பின்னு முத சொன்னதே நான் தான். ரைட், சீரியஸா? அப்ப உருப்படாதா? நீங்க சொல்லிருக்கீங்களா ஐடியா, அதனால உருப்படாது. என்னோட முன்னாடி இருக்கிற பேட்டியெல்லாம் போய் பாருங்க, இந்த தாவேக்கு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னது நானு. அடுத்தப்பல பாருங்க, தனுஷு தான் முதலமைச்சர், அடுத்த முதல்வர் தனுஷு தான். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல திரைப்பட டைரக்டர் NNK. வணக்கம் சார். வணக்கம் ஸ்டெல்லா மேடம். நல்லா சார், திமுக தோத்து போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பலதரப்பட்ட மக்கள் சொல்றாங்க. அது முக்கியமா நம்ம உதயநிதி ஸ்டாலின் முன்னாள் துணை முதல்வர் அவருமே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணேன், மாவட்டமா போய் பிரச்சாரம் பண்ணேன், ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் பிரச்சாரம் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னாரு. என்னன்னு கேளுங்களேன். அதான் கேட்டுட்டு தான் இருக்கேன், நான் ரொம்ப சிந்திச்சு உங்களோட செயல்பாடுகளை உன்னிப்பா கவனிப்போம்னு சொல்லுவாங்கல்ல, கேளுங்க அப்படி கேட்டுட்டு இருக்கேன். நான் வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணல, வீட்டுல இருக்க குட்டி பிள்ளைங்கள்ட்ட நான் பிரச்சாரம் பண்ணல, அதுதான் தப்பா போயிடுச்சு, அவங்களாலதான் இப்ப தாவேக்கு ஆட்சிக்கு வந்துச்சுன்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அதான் உண்மைதான். இப்ப வரப்போற காலங்கள்ல இடைத்தேர்தல் என்ன மாதிரினா, மாசமா இருக்காங்க இல்லையா, மாசமா இருக்கிற எல்லா பெண்களையும் வரிசையில உட்கார்ந்து நிப்பாட்டி வச்சுட்டு அந்த வயிற்றுக்கிட்ட போய் இப்ப என்ன சொல்றது, குந்தி தேவி உட்காந்து, அதாவது எப்படின்னா இதிகாசத்துல அர்ஜுனன் பொண்டாட்டி மாசமா இருக்கிறப்ப உட்காந்து கதை சொல்றப்ப அந்த குழந்தை கதையை கேட்டுட்டு இருக்கும். அப்ப அந்த அம்மா கறி தூங்கினோடனே குழந்தையும் தூங்கிடும். அது மாதிரி பிறக்க போற குழந்தைகிட்ட திமுக வளர்ச்சியை பத்தி சொல்லி வர்றப்பவே, அதாவது டெலிவரி ஆகுறப்பவே திமுக தொண்டரா உருவாக்கணும். இப்ப விஜய் என்ன பண்ணிட்டாப்லன்னா, டெலிவரி ஆகி ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்கள தான் தாவேக்காவுல கொண்டு வந்தாங்க. நீங்க அவ்வளவு தூரம் போனா 6 மாசம் குழந்தை கூட இவருடைய பாட்டை கேட்டோம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. அதத்தாங்க சொல்றேன். அதெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே அந்த கருவுல இருக்கிறப்ப அப்படியே வயிறு பெருசாகி அப்படி இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கிறப்ப எல்லா திமுக காரங்களும் போய் அந்த வயிற்றுக்கிட்ட போய் என்ன பிறக்க போற குழந்தைய இனிமேல் நீ திமுகவில் தான் இருக்கணும், உனக்கு திமுக தான் நல்லாட்சி செய்யும் அப்படின்னு சொல்லணும். அதாவது எப்படி சொல்லணும் தெரியுமா, தாவேகா விஜய் மாமான்னு சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி திமுக உதயநிதி மாமான்னு சொல்லணும். இல்ல, மாமாவா இருக்கிறதுக்கு இவரை தவிர வேற யாரும் அதத்தான் சொல்றேன். மாமான்னா உண்மையிலேயே அது விஜய் தான் மாமா. ஆனா மாமா வேலை பாக்குறாரா என்னன்னு நமக்கு தெரியல, பாப்பாரு அவர் நல்லா, எனக்கு தெரிஞ்சு மாமா வேலை பார்ப்பாரு. ஆமா, இல்ல மாமா நல்லா வேலை பார்ப்பாருங்கிறேன். ஆமா, நல்லா வேலை பார்ப்பாருன்னு யாருகிட்ட கேட்டா தெரியும்? த்ரிஷா கிட்ட கேட்டா தெரியுமா? என்னன்னா தெரியல, ஆனா தெரியும் கண்டிப்பா அவர் நல்லா வேலை பார்ப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் மேல எனக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கு. நீங்க தொடர்ந்து எங்க முதல்வர் இந்த மாதிரி இல்லங்க, ஐயோ அவர் நல்லா வேலை பார்ப்பாருன்னு சொல்றீங்க, நல்லா வேலை பார்க்க மாட்டாரா? அவர் தாய் மாமன், அதத்தான் சொல்றேன். நீங்க தான் பாப்பீங்க. ஐயோ அவர் மாமா வேலை பாப்பாருங்கங்கற தாய் மாமன், அதத்தான் நானும் சொல்றேன். வேற ஏதாவது மாத்தி சொல்றேனா? அதெல்லாம் சீரியஸா சொல்றேன். உதயநிதி ஸ்டாலினுக்குலாம் மாமா வேலைக்கு கொஞ்சம் கூட அந்த மூஞ்சியை பாருங்க, அந்த மூஞ்சியெல்லாம் மாமா வேலை பாக்குற மூஞ்சியாது, அதுக்கெல்லாம் அதத்தான். அந்த விஜயை பாருங்களேன், அப்படி போட்டு அப்படி உட்கார்ந்துருக்கப்ப அந்த மங்களகரமா அப்படி மஞ்சளை வச்சிருக்கப்ப அப்படி மாமா விஜய் மாமா அப்படின்னு ஒரு பொண்ணுங்க சொல்லுது. தாய் மாமா, அதான் சொல்றேன். அந்த
தவறான மாமான்னு சொன்னீங்க அவ்வளவுதான். உங்களை தவறான மாமா எதுக்கு தவறான தாய் மாமா அப்படி சொல்லணும். அதைத்தாங்க நானும் சொல்றேன். மாமா வேலை பாத்தீங்கன்னா கேட்க கூடாது. மாமா இப்ப வேலை பாக்குறாரா இல்லையாங்க? ஏங்க முதலமைச்சர் வந்து சட்டசபைக்கு டெய்லி தலைமைச் செயலகத்துக்கு போகிறாரு, அங்க வேலை பாக்குறாரா இல்லையா? பாக்குறாரு. அதான் மாமா வேலை பாக்குறாரா இல்லையான்னு கேட்டேன். மாமா வேலை பாக்குறாரு. மாமா கிடையாது உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு மாமா கிடையாது. நீங்க ஒண்ணு மாமான்னு சொல்லக்கூடாது. ஏங்க ஐயோ நான் சொல்றது என்ன, எங்களுக்கு புரியுது நீங்க எப்படி சொல்றீங்கன்னு. எங்களுக்கு இது கூட புரியாம இருக்கும். என்ன இது கூட புரியும். நான் தெளிவா நல்லபடியா தான் சொல்றாங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க என்னமோ இவர் பாம்பேலயும் சோனா கட்சியிலயும் நின்னு ஆமா அந்த மாதிரி ஒரு மாமா வேலை பார்த்துட்டு வந்தாருங்கிறது மாதிரி நான் சொல்றதா நீங்க நினைக்கிறீங்க. அவர் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு, அது குறிப்பா பெண்களுக்கு மாமா தான் அவரு. தாய் மாமா. அதத்தான் நானும் சொல்றேன். சின்ன குழந்தைங்களுக்கு மாமா. அதத்தான் நான் சொல்றேன். விஜய் மாமா தாங்க. விஜய் வந்து மாமா தான். ஆமா அதத்தான் நானும் சொல்றேன். நீங்க வந்து தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா? மக்கள் என்ன நினைப்பாங்க? உங்களை தலைவா படத்துல இருந்து கட் பண்ணதுல தப்பே இல்ல. இப்பதான் புரியுது. ஐயோ உங்களுக்கு இப்பதான் புரியுது. எப்படி சொல்லி புரிய வைக்கனே தெரியல. அது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குதுங்க. ஆமா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். நீங்க கட்டாக்குஸ்தி 2 படம் பாத்தீங்களா? அதுல ஒரு ஃபேமஸான சாங் வந்திருக்கு. அப்படி போடு போடுன்னு ஒரு சாங் வரும் இல்லையா? த்ரிஷாவும் விஜயும் செம்மையா இருப்பாங்க. அதாவது புரியல என்ன த்ரிஷாவும் விஜயும் அப்படி போட்டாங்களா? அந்த பாட்டு நல்லா இருக்கும். அப்படிதான் போட்டாங்க. அவங்க போடுவாங்க, நல்லா போடுவாங்க. த்ரிஷாவும் விஜயும் போடுறதெல்லாம் பார்த்தா அதத்தாங்க த்ரிஷா விஜயும் போடுறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. அந்த அப்படி போடு போடுங்கிறதா சாங். அதத்தாங்க நான் சொல்றேன். வேற ஏதாவது சொல்லுங்க. சரி ஓகே. அந்த படம் பாத்தீங்களா இல்லையா? பாத்துங்க. அது கரெக்டா எப்படி தெரியுமா பண்ணிருக்காங்க? அந்த படத்தோட கதை என்னன்னா, பொண்டாட்டி கூட சண்டை போட்டு போயிட்டு இருக்கும். ஆமா. ஆனா அந்த புருஷங்காரன் ஸ்கூலுக்கு போன இடத்துல டீச்சரோட கனெக்ட் ஆயிடுவான். டீச்சரும் அவங்களும் சேர்ந்து பாடுறது மாதிரி அந்த சுச்சுவேஷன். இங்க என்னன்னா அது என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, இப்ப முதல்வர் ஆவறதுக்கு முன்னால வரைக்கும் பொண்டாட்டியோட இருந்தார். இப்ப முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப த்ரிஷாவோட இருக்காரு. நீங்க பாத்தீங்களா த்ரிஷாவோட இருக்காரா? த்ரிஷாவோட இருக்காருன்னா நீங்க பாத்தீங்களா? ஏங்க த்ரிஷா கூட ரூமுக்குள்ளார எப்படி இருந்தாங்கலாம் நமக்கு தெரியாது. ஒரு நட்பு ரீதியா தான் இருக்காங்க. அத போய் நீங்க எப்படி பேசுறீங்க? ஐயோ நானும் அத தாங்க சொல்றேன். நானும் நட்பு ரீதியா தாங்க சொல்றேன். இப்போ என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இது விஷ்ணு விஷாலும் அந்த டீச்சர் கேரக்டரும் வந்து அப்படியே 200 பேர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறப்ப ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா சொல்றேன், ஆனாங்கன்னு தானே சொல்றேன். அதே மாதிரி த்ரிஷாவும் விஜயும் ஒரு அளவுக்கு போறது புரியுதுங்களா? அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போறாங்கல்ல அதே மாதிரிதான் அதுல போட்டுக்கிறதும் அப்படிங்கிற மூவ்மெண்ட்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சொன்ன வேறபடி தப்பா எதுவும் சொல்லிடல. சரி இன்னொரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டீங்களா? இப்போ விஜயோடைய அம்மா ஒரு விஷயம் சந்தோஷமான விஜயோட அம்மாவா? நம்ம முதல்வர் விஜயோட சந்தோஷமா ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. என்னன்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை வந்திருக்கு, 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. சங்கீதா மறுபடியும் வந்து சேர போறாங்க அப்படின்னு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிருக்காங்களே, இது எப்படி பாக்குறீங்க? ஆமா எல்லா படத்துலயுமே வந்து கிளைமேக்ஸ் வந்து சேரணும் இல்லையா? படமா இது? வாழ்க்கையே ஒரு படம் தானுங்க. புரியுதுங்களா? வாழ்க்கையே ஒரு நம்ம படம் எடுக்கிறாங்கல்ல, எதை பார்த்து படம் எடுக்கிறாங்க? வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை பார்த்து தானுங்க படம் எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டைரக்டர் என்ன அவனா சிந்திச்சு எல்லாமே ஒண்ணு அடுத்த வாழ்க்கையில பார்த்து எடுக்கிறான், இல்லாட்டினா அவன் வாழ்க்கையில பார்த்து இருக்கான், இல்லாட்டினா எவனாவது பார்த்து எடுத்து வச்ச படத்தை பார்த்து எடுக்கிறான். இவ்வளவுதானே. ஆக மொத்தம் ஏதோ வாழ்க்கையை பார்த்து தான் எடுக்கிறான். சந்தோஷமான விஷயம் சார். அதைத்தான் சொல்றேன். அப்போ சங்கீதா வந்து விஜயோட சந்தோஷமான ஒரு சேர போறாங்க. ஆமா இந்த கிளைமேக்ஸ்லயே இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் சொல்ல முடியாது, ஒரு ஹாப்பி நியூஸ் தான். யாராவது மேல போயிட்டாங்களா? இது ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு? இல்ல ஐயோ ஹாப்பி இல்ல. யாருக்காவது பிறக்குறாங்களா? புதுசா பிறக்குறாங்களா? ஐயோ ஒண்ணு பிறக்கணும் இல்ல இறக்கணும். இதான் உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயங்க, பிறந்தாலும் கொண்டாட்டம், இறந்தா குத்தாட்டம். அவ்வளவுதான் வித்தியாசம். பிறந்தா கொண்டாட்டம், இறந்தா குத்தாட்டம். அவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த நடுவுல இருக்கிற அந்த வாழ்க்கையை பார்க்கவே மாட்டீங்களா? நடுவுல இருக்கிற வாழ்க்கையா? நடுவுல வச்சுக்கலாம் தான். சீரியஸா அந்த நடுவுல இருக்கிற பாக்குறதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. முடியல, என்னால முடியல. வாழ்க்கையில ஒரு நடுப்பகுதி இருக்கு. வாழ்க்கையில ஒவ்வொரு நடுப்பகுதியுமே கடந்து போறதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்க, அது எப்படி சொல்றது? ஆமா ரொம்ப கஷ்டம். ஆமா முடியலங்க. அம்மா சத்தியமா முடியல. ஆமா என்னங்க ஏங்க சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நான் வீட்டம்மாவை நினைச்சு பார்த்தேன். எங்க வீட்டம்மாவா? ஆமா உங்களெல்லாம் வெச்சு அது ஏங்க நீங்க கேக்குறீங்க மறுபடியும்? இவர் விஜய்க்கெல்லாம் கிடைக்குதுங்க, நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஆமா
ஆனா என்னைக்குமே பொண்டாட்டியோட வாழ்றதை விட ஆமா அடுத்தவங்க பொண்டாட்டியோட வாழ்ற வாழ்க்கை இருக்கு, அது ஒரு அனாசையான சுகம்தான். அப்புறம் வீட்டுக்கு போங்க, கட்டை எடுத்து அடிக்க போறாங்க உங்களை. எது? உங்க வீட்டம்மா. ஏங்க அது இருக்கிறவன் ஃபீல் பண்றதுங்க, நம்ம இல்லாதவங்க. ஆமா, இல்லாதவன் எதை ஃபீல் பண்ண என்னங்க? ஐயோ நீங்க வேற, நான் வந்து தெள்ள தெளிவா இருக்கிறேன். நம்ம வந்து விஜய் என்ன சொல்றது, நம்ம அப்பா திமுகவுல இருந்தாரு, மேல போயிட்டாரு, நம்மளும் இப்ப திமுகவுல இருக்கோம், மேல போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்ப சார்? ஆனா என்ன திமுகவுல இருக்கிறவங்க எல்லாருமே தாவகாவுக்கு போயிட்டு இருக்கானுங்க. நீங்க தாவேக்காக்கு வாங்க, திமுக போய் மேல போறீங்க. சொல்ல இல்ல, தாவேக்காவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவன் சேர்த்துக்கல. அப்பாடி நல்ல வேலை சேர்க்கல. எது சேர்த்துருந்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். புரியல, உங்களை எல்லாம் சேர்த்து கூடாது. ஆமா ஆமா, நீங்க ஒரு தீய சக்தி. அதத்தான் சொல்றேன், நம்மள்ட்ட ராஜ்மோகன் இருக்கிற அறிவு நமக்கு இருக்குதா? ஆமா, அசிஸ்டன்ட் டைரக்டரா டீக்கு சிங்க அடிச்சு சுத்திட்டு இருந்தான், இப்ப அவன் என்ன சொல்றது மினிஸ்டர் ஆயிட்டான். அந்த மாதிரி ஒரு லக் எவனுக்கு கிடைக்கும்? அது மாதிரி நமக்கு எல்லாம் கிடைக்கல. ஆமா, நம்ம அதனால நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன். நம்ம தனுஷ் இருக்கு அப்படி இல்ல, தனுஷ் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆமா சார். ஆமா, அந்த இப்போ என்ன எல்லாரும் ஒவ்வொரு நடிகரும் கட்சி ஆரம்பிச்சிட்டே வராங்க. ஒவ்வொரு நடிகர்லாம் ஆரம்பிக்கல, சூர்யா ஆரம்பிச்சாரு, தனுஷ் ஆரம்பிச்சாரு. தனுஷுக்கு சூர்யாகிரியெல்லாம் சொல்லாதீங்க, தனுஷ் தான். தனுஷ் தான் இப்ப தனுஷ கட்சி ஆரம்பின்னு முத சொன்னதே நான் தான். ரைட், சீரியஸா? அப்ப உருப்படாது. உருப்படாதா? நீங்க சொல்லிட்டீங்களா ஐடியா, அதனால உருப்படாது. என்னோட முன்னாடி இருக்கிற பேட்டியெல்லாம் போய் பாருங்க, இந்த தாவேக்கு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னது நானு. புரியுதுங்களா? நமக்கே சொல்லிருக்கீங்க. அப்புறம் தாவேக்கா விஜய் முதலமைச்சர் ஆவார்னு முத இந்த உலகத்துக்கே சொன்னது நானு. அப்ப நான் சொல்லி நடக்காதுங்கிறீங்க? அடுத்தப்பல பாருங்க, தனுஷ் தான் முதலமைச்சர். அடுத்த முதல்வர் தனுஷ் தான். சிவகார்த்திகேயனா? எது அதுக்கு அடுத்த வருஷம் சிவகார்த்திகேயனா சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 5-5 வருஷம். ஆமா, நான் அப்பவே சொல்லிட்டேன் 5-5 வருஷம் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா 5-5 மாசம் இருந்தா என்ன தப்பு? 5-5 மாசம் 5-5 மாசமா ஒவ்வொருத்தர் இருந்தாங்கன்னா, இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம வந்து 2 மாசம் பார்த்திருக்கோம். நம்ம முதல்வரோட ஆட்சியை பார்த்து அப்படியே பூரிப்பாயி நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்க ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? இன்னும் ஒரு 3 மாசம் இவர் ஆண்டுட்டு அப்படியே கை மாத்தி துப்பாக்கிய கையில கொடுத்தது மாதிரி, எப்பா நீ வச்சுக்கப்பா அப்படின்னு அந்த சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு இந்த ஒரு நாள் முதல்வர்னு அர்ஜுன் பண்ணது மாதிரி ஒரு 5 மாசம் முதல்வர் அப்படின்னு இவங்களா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? எனக்கு என்னன்னா, சிம்பு ஒரு 5 மாசம் ஆட்சி செஞ்சா எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஆமா, அப்படி மன்மதனா அவரு ரவுண்டு கட்டி அந்த பெண்கள் மத்தியில எப்படிங்க நல்லா இருக்கு, அரகரகரகர அப்படின்லாம் டான்ஸ் ஆடுவா தெரியுமா? ஆமா, புரியுதுங்களா? இது விஜயும் சிம்புவும் வந்து இப்படி நின்னா பெண்கள் யாரை பார்த்து ஆர்ப்பரிப்பாங்க சொல்லுங்க பாப்போம். சிம்பு தான் கல்யாணம் பண்ணாம இருக்கு. இப்ப நிறைய பெண்களுக்கு சிம்புவை தான் பிடிக்கும். ஏன்னா விஜய்க்கு வந்து பொண்டாட்டி இருக்கு, அதுவும் இருக்கு. புரியுதுங்களா? இருக்கிற இடத்துக்கு எல்லா பெண்களும் போறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனா இவருக்கு இருக்கா இல்லையா? யாருக்கு? சிம்புக்கு இருக்கு, ஆனா இல்ல. சீரியஸா எஸ்ஜே சூர்யா படத்துல பாத்தீங்களா? ஆமா, கட்டி பிடிச்சது மாதிரி இருக்கும், ஆனா கட்டி பிடிச்சா இல்ல. அந்த மாதிரி இருக்கு, ஆனா இல்ல. உனக்கு தெரியுமா, சிம்புவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இது எப்பவா? காலையில, இன்னைக்கு காலையில தப்புன்னு திடுக்கிட்டு இருந்தேன். ஓ, கனவுலையா? ஆமா, அதுலயாவது நடந்துச்சே அப்படின்னு நான் சந்தோஷமா இருந்தேன். ஆமா, சிம்புவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் கண்ட கனவுல. சீரியஸா மக்களே? ஆமா, ஃபர்ஸ்ட் நைட் போனாரான்னு கேட்காதீங்க. போதும் மக்களே, இதுக்கு மேலே ஒரு பேச வச்சா வேற மாதிரி பேசுவாரு. இதோட நிறுத்திக்கலாம், நெக்ஸ்ட் இன்டர்வியூல பார்க்கலாம் சார். நன்றி, வணக்கம். ஆமா, அந்த இடத்துல என்ன நடக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப நீங்க என் பேச்சை கட் பண்ணி அப்படியே கட் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அது அவர் பார்த்துப்பார், சிம்பு பார்த்துப்பார். ஓகே, அவர் எப்படி சாந்தி முகூர்த்தம் பண்ணுவாருன்னு நான் அடுத்தாப்புல சொல்றேன். நன்றி, வணக்கம்.